தங்கம் விலை தொடர்ந்து சரிந்து வரும் நிலையில இப்போ பொதுமக்கள் எல்லோருத்துக்கும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். தங்கத்தை இப்ப வாங்கலாமா, கொஞ்சம் காத்திருந்து பார்க்கலாமாங்கிறது தான். இது பற்றி நகை வணிகர் சங்கத்துடைய தலைவர் ஜெயந்திலால் என்ன சொல்றாரு, பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் என்ன சொல்றாரு, சர்வதேச அளவில் என்னதான் நடக்குது, இந்திய சந்தையில இதனுடைய தாக்கம் என்ன, இப்போ நகைக்கடை பக்கம் தலை காட்டலாமா வேண்டாமா, இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்பாக தங்கம் வெள்ளி இன்றைய விலை நிலவரத்தை பார்த்திடலாம். சென்னையில் மார்ச் மாதம் 21ஆம் தேதியான இன்னைக்கு தங்கம் விலை சவரனுக்கு 2640 ரூபாய் குறைந்து சவரன் 1,08,960 ரூபாய்க்கும், கிராமுக்கு 330 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,620 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் 250 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 2,50,000 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. கடந்த ஒரு வாரமா தங்கம் விலை குறைந்த நிலையில நேற்று கொஞ்சம் உயர்ந்தது. இன்றைய தினம் அதிக அளவுல குறைஞ்சிருக்கு. இது பற்றி தங்க நகை வணிகர் சங்கத்துடைய தலைவர் ஜெயந்திலால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈரான் போர் காரணமா இந்த மாதிரி விலை ஏறுவதும் இறங்குவதுமா இருக்கதா செய்யும். கச்சா எண்ணெய் உயர்வால தற்போது சர்வதேச சந்தையில முதலீட்டாளர்கள் தங்கத்தை விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனியும் இந்த மாதிரி விலை குறையும், ஆனா கடந்த ஆண்டு மாதிரி குறையுமா அப்படின்னா கிடையாது. கச்சா எண்ணெய் மீதான முதலீடு அதிகரிச்சிருக்கிறதுனால வரும் நாட்கள்ல தங்கம் விலை சவரனுக்கு 2000 4000 வரைக்கும் குறையலாம். இருந்தாலும் போர் முடிவுக்கு வரும்போது முதலீட்டாளர்கள் மறுபடியும் தங்கத்தின் பக்கம் திரும்புவாங்க. அப்போது தங்கம் விலை இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய உச்சத்தை தொடும்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் தனது யூடியூப் பக்கத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தங்கம் டமால்னு குறைஞ்சிட்டு இருக்கு. 22 கேரட் தங்கம் 1 கிராம் 13,900 வரைக்கும் போனது. கடந்த ஜனவரியில கடைசியா இந்த விலைக்கு விற்பனை ஆகிட்டு இருந்தது. போர் காரணமா விலை குறைஞ்சிருக்கு. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வரும் சூழலில் தங்கம் விலை குறைஞ்சிருக்கு. இது இன்னும் குறைய வாங்கலாம். தங்கம் விலை 12,500 வரை சரிய வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. ஏன்னா கச்சா எண்ணெய் விலை $110 தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு வீடியோல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வெள்ளி விலை 255 260 அப்படின்னு போய் சொல்றாங்க. ஆனா உண்மையான ரேட் அப்படிங்கிறது குறைவு தான். இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய வெள்ளியை விற்க போனா 220க்கு தான் வாங்குறாங்க. தங்கம் விலை ஏன் சரியுது அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் வரும். முதல்ல நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். தங்கம் விலை கிராமுக்கு 10,000 தொடும்னு நான் சொன்னேன். பிறகு 12,500ன்னு சொன்னேன். அடுத்த 5 வருஷத்தில் 25,000ன்னு சொல்லியிருக்கேன். இதைத்தான் நான் இப்போவும் தெளிவாக சொல்கிறேன். உக்ரைன் ரஷ்யா போர் சமயத்தில் கூட தங்கம் விலை சட்டுன்னு 8 மாதங்கள் சரிஞ்சது. இது இப்போது 2 வாரமாக மட்டுமே குறைஞ்சிருக்கு. இதுக்கே சிலர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தங்கம் நிச்சயமா இறங்குமா அப்படின்னு கேட்டா அது சொல்ல முடியாது. ஆனா வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. போர் போக போக தங்கம் இறங்க வாய்ப்பு இருக்கு. ஆனா கடந்த முறை அமெரிக்கா வட்டி விகிதத்தை குறைச்சாங்க. ஆனா இந்த முறை வட்டி விகிதத்தை குறைக்கல. இதனால அந்த அளவுக்கு வேகமா குறையுமா அப்படிங்கறத தெளிவா நம்மளால சொல்ல முடியாது. ஆனா தங்கம் விலை சரிகிறத பார்த்து கஷ்டப்பட வேணாம். மேலும் தங்கத்தோட குறைந்தபட்ச விலை இதுதான் அப்படின்னா நம்மால துல்லியமா சொல்ல முடியாது. எப்பவுமே எந்த குறைந்தபட்ச விலை வரும் அப்படிங்கிறத யாராலும் கணிக்க முடியாது. அவங்க இன்னுமே மாறி மாறி குண்டு போட்டுக்கிட்டு கச்சா எண்ணெய் விலை ஏறிச்சு அப்படின்னா தங்கம் விலை குறையும். ஆனாலும் அதை பற்றியெல்லாம் நாம கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனந்த் சீனிவாசன். சரி, இப்போ உலக மேடையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? தற்போது உலக சந்தையில் தங்கம் விலை ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கு. அது பற்றி பார்க்கலாம். முதலில் மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றம். ஈரான் இஸ்ரேல் இடையிலான மோதல் வலுத்து வர்றதுனால முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடா தங்கத்தை நாடுறாங்க. அடுத்ததா அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை குறைக்காம 3.5% 3.75% அப்படிங்கிற அந்த அளவுக்குள்ளேயே அமெரிக்கா வச்சிருக்கிறதுனால டாலர் மதிப்பு உயர்ந்து தங்கம் விலையை அழுத்திக்கிட்டு இருக்கு. அடுத்ததா எண்ணெய் அரசியல். கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $1000 தாண்டி இருக்கிறதுனால பணவீக்கம் அதிகரிக்கும் அப்படிங்கிற அச்சம் தங்கத்தோட தேவையை அதிகரிச்சிருக்கு. அடுத்ததா முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய 10 முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். முதலில் விலை உச்சம். தங்கம் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய விலை உச்சமாக தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சாலும் கூட ஒரே நாளில் அதிகமாயிடுது. வெள்ளியுடைய வேகம்.
தங்கத்தை விட வெள்ளி அதிக ஏற்ற இறக்கங்களை சந்திக்குது. தொழில்துறை தேவை, ஏஐ டேட்டா சென்டர்ஸ் மற்றும் 5G இந்த மாதிரியான தொழில்துறை தேவைகள் இருக்கிறதுனால அதுக்கு தேவையான வெள்ளி அதிகரிக்குது. இதனால வெள்ளி ஒரு வகையில புதிய தங்கமா மாறிக்கிட்டு தான் இருக்கு. சர்வதேச சந்தையில தங்கம் விலை அதிக அளவுல குறைஞ்சாலும் நம்ம ஊர்ல கொஞ்சமா தான் குறையுது. அடுத்ததா வட்டி விகித தாக்கம். அமெரிக்காவில் வட்டி குறையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தள்ளி போறது தங்கத்தோட குறுகிய கால உயர்வை தடுக்குது. அடுத்ததா சீனாவுடைய பங்களிப்பு. உலகத்திலேயே அதிக தங்கத்தை நுகரும் சீனா தன்னுடைய இருப்பை குறைத்து கொண்டால் விலை சட்டுன்னு சரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா மத்திய வங்கிகளுடைய வேட்டை. இந்தியா உட்பட பல நாடுகளுடைய மத்திய வங்கிகளும் டாலருக்கு மாற்றா தங்கத்தை தான் வாங்கி குவிக்கிறாங்க. இது நீண்ட காலத்துக்கு விலையை தாங்கி பிடிக்கத்தான் செய்யும். தொழில்நுட்ப தேவை. குறிப்பா வெள்ளிக்கு எலக்ட்ரிக் வாகனங்கள் மற்றும் சோலார் பேனல்கள் அதிக தேவை இருக்கிறதுனால அதன் விலை குறையறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவுதான். இறக்குமதி வரி. இந்திய அரசு தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியில ஏதாவது மாற்றங்கள் பண்ணினா அது உடனடியா சில்லறை விலையில எதிரொலிக்க செய்யும். அடுத்ததா திருமண சீசன். இந்தியாவில் கோடைக்கால திருமண சீசன் நெருங்கிறதுனால நகைக்கான தேவை அதிகரித்து விலை உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா டிஜிட்டல் தங்கம். நகை வடிவில் வாங்குறத விட கோல்டு ETF அல்லது சாவரின் கோல்டு பாண்ட் மாதிரியான செய்கூலி சேதாரம் இல்லாத பாதுகாப்பான முதலீடுகளும் இருக்குது. அதை நிறைய பேர் வாங்கவும் செய்கிறாங்க. சரி, இப்போ தங்கத்தை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னா முதலீட்டாளர்களுக்கு இருக்கக்கூடிய அட்வைஸ் அப்படின்னா, நீங்கள் நீண்ட கால நோக்கத்தில், அதாவது 3 to 5 ஆண்டுகள் முதலீடு செய்ய நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சிறிய விலை சரிவுகளை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம். மொத்த பணத்தையும் ஒரே நேரத்தில் முதலீடு செய்ய வேண்டாம். இதுவே நீங்கள் நகை வாங்குறவங்களா இருந்தால் திருமண தேவை இருக்கிறவங்க விலை குறையிற வரைக்கும் காத்திருக்கிறது ரிஸ்க் தான். ஏன்னா தற்போதைய புவிசார் அரசியல் சூழலில் எப்போ விலை ரொம்ப இறங்கும் அதிரடியாக எகுரும்னு நம்ம சொல்ல முடியாது. எனவே தேவைக்கு ஏற்ப இப்போவே முன்பதிவு செஞ்சுக்கிறது கூட புத்திசாலித்தனம் தான். தங்கம் அப்படிங்கிறது வெறும் அலங்காரம் மட்டும் கிடையாது, அது ஆபத்து காலத்தில் உதவக்கூடிய நண்பனும் தான். ஆனாலும் அந்த நண்பனை உச்ச விலையில் பிடிக்கிறத விட ஒரு சிறிய சரிவு வரும்போதே வாங்கிக்கிறது நமக்கு லாபம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.